நாளை ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை மாதம் முதல் நாள் தமிழ் வருட பிறப்பு பிறக்கவிருக்கிறது. இந்த தமிழ் வருட பிறப்பு திங்கள் கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சிவ வழிபாட்டில் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த தமிழ் வருட பிறப்பு சுவாதி நட்சத்திரத்தில் வந்திருக்கிறது. இதனால் இந்த நாளில் நரசிம்மரையும் வழிபாடு செய்ய வேண்டும். சிவன், பெருமாள் இருபெரும் தெய்வங்களின் ஆசீர்வாதமும் நமக்கு ஒரு சேர கிடைக்கக்கூடிய தமிழ் வருட பிறப்பாக இந்த வருடம் அமைந்திருப்பது மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது. நாளைய தினம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சிவ வழிபாடு, சொல்ல வேண்டிய ஒரு எளிமையான சிவ மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் கடன் சுமையிலிருந்து வெளிவரலாம், வறுமையிலிருந்து வெளிவரலாம். இந்த வருடம் முழுவதும் பணவரவு அதிகரிக்கும். அந்த ஈசனின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நாளைய தினம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, செய்ய வேண்டிய சிவ வழிபாடு என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைய தினம் தமிழ் வருட பிறப்பு அன்று காலையிலிருந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் பூசிக்கொண்டு வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். அந்த சிவன் கோவிலிலேயே சிறிது நேரம் அமர்ந்து சிவபெருமானுடைய இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஓம் நம சிவாய சர்வ குபேர வசி வசி ஓம். இந்த மந்திரத்தை 27 முறை சொன்னால் போதும். ஆனால் ஒரு விஷயம் மறக்கக்கூடாது. ஒரு முறை இந்த மந்திரத்தை படித்தாலும் ஆத்மார்த்தமாக படிக்க வேண்டும். கோவிலுக்கு செல்ல வாய்ப்பில்லை என்பவர்கள் என்ன செய்வது? வீட்டிலேயே விளக்கேற்றி வைத்துவிட்டு ஈசனை மனதார நினைத்து கொஞ்சம் வில்வ இலைகளை வாங்கி வந்து விளக்கிற்கு அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை சொன்னால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பணத்திற்கு தட்டுப்பாடு என்பது வராமல் இருக்கும். பணப்பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதை உணர்வீர்கள். காரணம், அந்த குபேரருக்கே பணத்தை கொடுத்தது நம்முடைய சிவபெருமான் தான். ஐஸ்வர்யேஸ்வரரால் அள்ளி வழங்கப்பட்ட செல்வங்கள் தான் இன்று பூலோகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தில் நாமும் கொஞ்சம் பெற வேண்டும் என்றால் இந்த பணவசிய மந்திரத்தை சொல்ல வேண்டும். சித்திரை மாதம் வெயில் கொளுத்தும் மாதம். உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த சித்திரை மாதத்தில் செருப்பு தானம், குடை தானம், நீர்மோர் தானம், தண்ணீர் தானம், முடிந்தால் ரொம்பவும் ஏழையாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த குளிர்ச்சி தரும் பல வகைகளை கூட வாங்கி தானம் கொடுக்கலாம். எந்த அளவுக்கு இந்த மாதம் நீங்கள் தானம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். நாளைய தினம் நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், பஞ்சாங்கத்தை படிக்க வேண்டும். பஞ்ச அங்கங்கள் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கம். இதற்காக பஞ்சாங்கம் பணம் கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டுமா என்றெல்லாம் சிரமப்பட தேவையில்லை. உங்களுடைய கைபேசியில் இன்றைய பஞ்சாங்கம் என்று போட்டாலே இன்றைய பஞ்சாங்கம் வந்துவிடும். அதில் இருக்கும் திதி, கரணம், யோகம், வாரம், நட்சத்திரம், இந்த 5ம் சேர்ந்ததுதான் பஞ்ச அங்கம். இதைத்தான் பஞ்சாங்கம் என்று சொல்கிறார்கள். அதாவது நாளைய தினம் இன்றைய திதி என்ன, இன்றைய யோகம் என்ன, காரணம் என்ன, நட்சத்திரம் என்ன என்பதை படித்துவிட்டு கன்னிக்காணுதல் பூஜையை மனதார செய்து அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனையை செய்யுங்கள். கன்னிக்காணுதல் வழிபாடு எப்படி மேற்கொள்ளலாம் என்பதை இதற்கு முந்தைய வீடியோவில் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன். சரி, இந்த கன்னிக்காணுதல் பூஜையை முடித்த பிறகு நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரத்தை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். சர்வலோக வசீகரா ஸ்வாகா. இந்த மந்திரத்தை கன்னிக்காணுதல் பூஜை எல்லாம் முடிந்த பிறகு நெற்றியில் விபூதி, குங்குமம், சந்தனம் வைத்து கொள்ளும் போது கூற வேண்டும். இந்த உலகமே உங்களுக்கு வசியமாகிவிடும். இந்த மந்திரத்தை இன்று மட்டும்தான் சொல்ல வேண்டுமா? நிச்சயம் கிடையாது. இன்று முதல் துவங்கி நாள்தோறும் நெற்றியில் விபூதி, குங்குமம், சந்தனம் இட்டு கொள்ளும்போது இந்த மந்திரத்தை சொல்ல இந்த உலகம் உங்களுக்கு வசியமாகும். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மை நடக்கும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.